Taste the Daily. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே சட்டவிரோதமாக மது விற்கச் சொல்லி காவலர் தொந்தரவு கொடுத்ததால் மாற்றுத்திறனாளி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நக்கனேரியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி செல்வகுமார் என்பவர் டாஸ்மாக் கடையில் மது பாட்டில்களை வாங்கி அப்பகுதியில் விற்பனை செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இதற்கு காவல்துறைக்கு செல்வகுமார் பணம் கொடுத்துள்ளார். இந்த நிலையில் ஊர் கட்டுப்பாடு காரணமாக மது விற்பனையை நிறுத்திய செல்வகுமாரை மது விற்கச் சொல்லி காவலர் செல்வின் என்பவர் வற்புறுத்தி வந்துள்ளார். இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான செல்வகுமார் கடிதம் எழுதி வைத்துவிட்டு விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டார். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை சட்டவிரோதமாக மது விற்பனை செய்யப்படுவதை தடுக்காமல் மது விற்கச் சொல்லி தொல்லை கொடுப்பது எந்த விதத்தில் நியாயம் என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். மன ரொம்ப உளைச்சல் பாதிக்கப்பட்டாரு. தினமும் வந்து நித்தம் அழுகுறாரு. சாப்பாடு தண்ணி கிடையாது. தினமும் அழுது சாகுறாரு. ரொம்ப அவ்வளவு தூரம் டார்ச்சல். போறப்ப வரப்ப நீ பாட்டில் வித்துக்கிட்டு இருக்கியா, நீ வித்துக்கிட்டு தானே இருக்க, உன் வண்டியும் உனைய நான் தூக்காம விட மாட்டேன், உன்னை நான் எந்த வழியில தூக்கி எந்த வழியில இது பண்றேன் பாரு, எப்படின்னு வந்து சொன்ன வீட்டை சொன்ன உடனே வந்து அழுகுது, கொத்து கொத்தா அழுகுது. ரோட்ல சும்மா நின்றுட்டு இருந்தாலும் என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றதாடா, என்னால இருக்கவே முடியாது, நான் மன உளைச்சலுக்கு செத்து. ஆனா நான் சாவுக்கு காரணம் செல்வின் தான் அப்படி சொல்லி அடிச்சே சாச்சான். ஆனா எழுதி வச்சா செத்துட்டாரு. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே நோய் தாக்குதலால் பயிரிடப்பட்ட சம்பா நெற்பயிர்கள் சேதமானதால் விவசாயிகள் இழப்பீடு வழங்க கோரிக்கை விடுத்துள்ளனர். மன்னார்குடி அருகே புது தேவங்குடி அரிச்சபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் சாகுபடி செய்யப்பட்டிருக்கும் சம்பா நெற்பயிர்கள் அறுவடைக்கு தயாராக இருக்கும் நிலையில் புகையா நோயால் அதிக அளவில் பாதிக்கப்பட்டு நெல்மணிகள் இல்லாமல் கருக்காவாகவும் தட்டையாகவும் காணப்படுவதால் மகசூல் இழப்பு ஏற்பட்டிருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களை வேளாண் துறை அதிகாரிகள் பார்வையிட்டு உரிய இழப்பீட்டை வழங்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளனர். நாங்கள் 4 இடம் 5 இடம் மருந்து அடித்தோம் இன்னும் கட்டுப்படுத்தலை. பகுதியே இந்த பக்கம் புகையான் பூந்து எல்லாம் வெறும் இதாக இருக்குது, கற்காக இருக்குது. அதனால் நீங்கள் வேளாண் அதிகாரி எல்லாம் வந்து பார்த்துருக்காங்க, இத்தனை சதவீதம் இருக்குது, அத்தனை சதவீதம் சொல்கிறாங்க. மறுபடியும் திரும்பி வந்து பார்த்து எங்களுக்கு உரிய நிவாரணம் எங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நீங்கள் எங்களுக்கு செலவு, எங்களுக்கு அவ்வளோ விவசாயம் பண்ணி 1 ஏக்கருக்குன்னா 50,000 மேலே செலவாகுது. அதனால் எவ்வளோ பாதிப்பு இருக்கோ அதை கொடுத்தா எங்களுக்கு பண்ணுனா போதும். இன்னும் அதிகமாகலாம் நாங்கள் பணம் கேட்கல. அதனால் வேளாண்மை அதிகாரி வந்து பார்த்து எங்களுக்கு தகுந்த பணம் நிவாரணம் கிடைக்கிறதுக்கு உதவி செய்ய வேணும். நெல்லை மாவட்டத்தில் சாதி சான்றிதழ் வழங்காததால் படிப்பை தொடர முடியாமல் மாணவிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒன்று திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ராதாபுரம், காவல் கிணறு, பரமேஸ்வரபுரம், பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வசிக்கும் காட்டுநாயக்கர் சமுதாய மக்கள் தங்கள் பிள்ளைகள் சாதி சான்றிதழ் இல்லாமல் மேல்நிலை கல்வியை தொடர முடியவில்லை என்று வேதனை தெரிவித்துள்ளனர். 10ஆம் வகுப்பில் 500க்கு 421 மதிப்பெண்கள் எடுத்தும் கூட சாதி சான்றிதழ் இல்லாமல் தவிப்பதாகவும் சாதி சான்றிதழ் வழங்கி பள்ளி படிப்பை தொடர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்து கோரிக்கை விடுத்தனர். நெல்லையில் குப்பை லாரிகள் வலை விரிப்பை பயன்படுத்தாமல் குப்பைகளை ஏற்றி செல்வதால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த குப்பை லாரியிலிருந்து குப்பைகள் பறந்து இருசக்கர வாகனங்களில் வருபவர்கள் மீது விழுவதால் விபத்து ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. திறனற்ற ஸ்டாலின் அரசின் மாநகராட்சி நிர்வாகம் இதுபோன்று பாதுகாப்பில்லாமல் லாரிகளில் குப்பை ஏற்றி செல்வதை தடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே கரும்பில் மஞ்சள் நோய் தாக்குதல் காரணமாக பொங்கலுக்கு வெள்ளம் தயாரிக்கும் பணிகள் தடைபட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். சக்கராப்பள்ளி, வீரமாங்குடி, மகாலிபுரம், கணபதி அக்ரகாரம் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட கிராமங்களில் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் கரும்பு சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இப்பகுதியில் உள்ள கரும்பில் மஞ்சள் நோய் தாக்குதல் மற்றும் காட்டுப்பன்றிகளின் அட்டூழியத்தால் பொங்கலுக்கு வெள்ளம் தயாரிக்கும் பணிகள் தடைபட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். மேலும் வெள்ளங்களை அரசே நேரடி கொள்முதல் செய்து பொங்கல் சிறப்பு தொகுப்பில் வழங்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். கரும்பில் உற்பத்தி செய்வது கடினமாக உள்ளது. ஆள்கள் பற்றாக்குறை, அதே நேரத்தில் மஞ்சள் நோவு, காட்டு பன்றிகளுடைய தொல்லைகள், இதனால் கரும்பு உற்பத்தி பெரிதும் பாதிக்கப்பட்டு சுமார் ஒரு 60-70% கரும்பு போடுவதை நிறுத்திவிட்டு வேறு தொழில்களுக்கு போய்விட்டார்கள். அதே நேரத்தில் நாங்கள் உற்பத்தி செய்கிற கரும்பு 40 டன் வர வேண்டிய இடத்தில் 20-25 டன் தான் வருகிறது.
மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே பால் உற்பத்தியாளர்கள் கறவை மாடுகளுடன் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழ்நாடு முழுவதும் பால் உற்பத்தியாளர்கள் பல கோரிக்கைகளை வலியுறுத்தி போராடி வரும் நிலையில் உசிலம்பட்டி கருமாத்தூர் பால் உற்பத்தியாளர்கள் மையத்தில் பால் உற்பத்தி விலையை 10 ரூபாய் உயர்த்தவும், கால்நடை தீவனத்திற்கு 50% மானியம் வழங்க கோரியும், பொங்கல் போனஸ் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கறவை மாடுகளுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் சங்கத்தின் சார்பாக தமிழ்நாடு பூரா பால் விலை உயர்வு லிட்டருக்கு 10 ரூபா எங்களுக்கு உயர்த்தி கொடுக்கணும். மற்றும் தீபாவளி பொங்கலுக்கு போனஸ் கொடுக்கணும். ஊக்கத்தொகை 3 ரூபாயில் 5 ரூபா கூட்டணும். இப்படி குழந்தைகளுக்கு சத்துணவில் பால் பவுட்ரு பால் ஏதாவது கொடுக்கணும். இப்படி கோரிக்கையில் வச்சு தமிழ்நாடு பூரா 6ஆம் தேதி 7ஆம் தேதி அந்தந்த பால் குளிரீட்டு நிலையம், ஆவின், கலெக்டர் ஆஃபீஸ் இந்த இடத்துல எங்களுடைய தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் சங்கத்தின் சார்பாக ஆர்ப்பாட்டம். பால் ஃப்ரீயாக கொடுக்குறது, ஏன்னா விலையே கிடைக்கல. அதனால் விலை கிடைக்காம நஷ்டத்துக்கு ஆவினுக்கு கொடுக்குறத விட விவசாயிகளுக்கு இன்றைக்கி ஒரு நாளைக்கு ஃப்ரீயாக வச்சும் போட்டுன்றக்காகவே இன்று ஒரு நாள் இந்த கிராமத்து மக்கள் அனைவருக்கும் பாலும் எங்களுடைய சங்கத்தின் சார்பாக ஃப்ரீயாக கொடுத்தோம். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே பள்ளிக்கு சென்ற மாணவன் மாயமான சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கருப்பசாமி கோவில்பட்டி பகுதியைச் சேர்ந்த முனியசாமி என்பவரின் மூத்த மகன் ஆனந்தராஜ் பேரிலோவன்பட்டியில் 10ஆம் வகுப்பு படித்து வந்தார். இந்த நிலையில் கடந்த 4ஆம் தேதி பள்ளிக்கு சென்ற ஆனந்தராஜ் வீடு திரும்பாததால் பல்வேறு இடங்களில் தேடிய பின்னர் அவரது பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். ஆனந்தராஜ் காணாமல் போய் 4 நாட்கள் ஆகியும் இதுவரை கண்டுபிடிக்க முடியாததால் பெற்றோர் வேதனையடைந்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் அருகே நெல்வயலிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட முருகன் சிலையை தொல்லியல் துறையினர் ஆய்வு செய்ய வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஆனந்த காவிரி கரை ஓரமாக உள்ள நெல்வயலில் எலி பிடிப்பதற்காக வரப்பை வெட்டிய போது சாமி சிலை இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் 2 நாட்களாக போராடி 5 அடி உயரம் கொண்ட கற்சிலையை மீட்டனர். தலை, கை பகுதிகள் உடைந்துள்ள முருகன் சிலைக்கு மாலை அணிவித்து வழிபாடு நடத்திய அப்பகுதி மக்கள் சிலையை தொல்லியல் துறையினர் ஆய்வு செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். இந்த சாமியை எடுக்கிறதுக்கு எத்தனையோ முயற்சி பண்ணி ஒன்றும் பலன் பண்ணலை. ஒரு முறை எடுத்து பார்க்கும்போது மயக்கம் வந்துடுதுங்கிறாங்க. ஒருத்தர் இந்த கோயில் சாமியை தொடாதீங்க செத்து போயிடுவீங்கிறாங்க. இப்படியே ஒவ்வொருத்தராக ஒன்று சொல்ல இது ஏன் எடுத்து வெளிக்கொண்டு வருவோன்னு சொல்லிட்டு நேற்றுலேருந்து போராடி இன்றைக்கி அதை மேலே கொண்டு வந்தோம். அதை பார்த்தா அது முருகன் சிலையாக இருக்குது.